என்னை சேர வேண்டாம் பண்ண மாதிரி தெரிவித்தார். பூஜையை கலைத்து விட்டேன். எட்டி உதித்த உடனே லிங்கமாகப்பட்டது ஆகாய முருகனே. ஆகாய முருகன் ஆகாய புறம் சரி ஆகாய முரமாக சரி அப்படி பிறகு சிவலிங்க மனசில் போய் மனிதனை பண்கொட்டை கட்டி தவிர அவர் செய்து இந்த பூஜை மட்டும் தவறாது செய்யற வீட்டுக்காரர் வருவான எதிர்பார்க்கத்துல ஒரு பொண்ணாட்டியா அவனை நினைச்சதானே வருவான் வீட்டு ஓடுது முன்னாடி சாமி பஞ்சனைக்கு வர முடியுமா முடியாது சாமி அது வருவா மணி கட்டணும் முட்டு மேல போடுறான் புத்தூர்ல போய்க்கிறவன் இல்லைடவன் அப்ப புத்தூர்ல ஒரு கடை வைக்கிறாங்க புத்தூர்ல 3 கடை இருக்குது நம்மளுக்கு என்ன கடை ஹோட்டல் கடை முட்டை வச்சுக்கிற சொல்லணும் அவனுக்கு முட்டைல அது எப்படி 10 போட முடியும் ஒரு கை வாங்கி போட்டாக்கா 2000 ரூபாய் 3000 ரூபாய் கேட்கறான் ஒரு சுண்ணாம்பு நாளைக்கு குருச்சேத்திர கோயில கருணா பார்க்கும்போது கர்ணா என்னுடைய காட்டு பட்டது மாற பிளக்குறப்பான்னு சொல்லும் போது பொண்டாட்டி கிட்ட ஒத்தனை பட்ட அப்படின்னு அவங்க கேட்க போறான். இப்ப ஒண்ணுனே கேட்க போறான். வாயை கட்டிக்கிறாங்க அவனுக்கு வாயை கட்டாத மாரியத்தம்மனை கூப்பிட்டு வாய் கட்டி போட்டுருக்கோம் கரைக்க கூட சாமியத்தான் நாளைக்கு வந்து அடியில் போட்டு கூத்துக்கு வந்துடுறேன் நீ சந்தோஷம் வரணும் உள்ள போய் என் கடவுளுக்கு நான் பால பழமை எடுத்துன நேரத்துல இதுதான் நல்ல சமயம் பார்த்து சேர்த்து பிடிச்சு தள்ளிட்டியடா வேத்தனோட தாடி யாரு பார்த்தா நீ ஆலயத்தில் இருக்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட் வேலைக்கு போட்டுக்கிறேம்மா நான் பிடிச்சி ஆமா உனக்கு கண்ணு தெரியுமாடியா என்னடா தூங்கும்போது கண்ணு சுத்தமா போட போயிரு கூட்டி வைக்கிற வேலை மாட்டி வைக்கிற வேலை வழக்கு பிடிக்கிற வேலை டாமர் வேலை அந்த வேலை இந்த வேலை இங்கதான் சரியா உன் பக்கத்து விடுக்கிற பாட்டிய கூட்டி வச்சு கூட்டி வைக்கலாம் வந்தியா உன்னே போல ஆண்களுக்கு இனிமே அரசான மரியாதை கிடையாது அன்பாடி என் தாய்வாடி கிராமத்தை அரணாகத்துல வாங்கி எவனால நல்ல காசு இந்த மண்ணில சரி உன் கண்ணு வேலை குத்து உன்னை திருமால பூல வந்துருக்கா ஆனா என் ஊடு மட்டும் இல்லையா ரொம்ப அடிபட்டு இருந்தா உடனே திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சரி பூண்டி மாங்காடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பூண்டி மாங்காடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பூண்டி மாங்காடு ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் வாங்கி என் கடவுள குடும்பத்தை வேண்டா சரிம்மா மருந்து மாத்திரை மட்டும் வேண்டாம் ஊசி அங்கிட்டு போட்டுருப்போம் சின்னதா பெருசா சின்ன ஊசியா இருந்தாலும் பெரிய ஊசி இருந்தாலும் சூத்துல யாரும்
அடிக்கிற ஆண்டவன் ஆண்டவன் அடி தேவை உனக்கு இப்போ கட்டிய கணவன் என்று பாராமல் உன்னை சேர வேண்டும் என்று உன்னை கட்டி அணைக்க துணிந்தேன் கட்டி அணைத்த என்னை நீ பிடித்து தெரிந்தாய் பிடித்து தெரியதால் பெரிய விதார்கத்தை பற்றி 32 அணுகிறே ஓரழகு எனக்கு குறைந்து விட்டது அன்று பரமசிவன் இட்ட சாபம் இந்த தாசி மூலம் ஏற்பட்டு விட்டது அம்மா அறியாதவன் தெரியாத செயல் சமாச்சாரமா இல்லையா? என்னை மன்னித்து விடுங்களா? எதுக்கு? நான் தெரிவதானே. 30 அடைகளை ஓரடைகள் கொடுத்திருக்கின்றாய். நாளை படுகிறதற்கு சென்றார். என்னை பார்த்து தரைக்குள்ளாக பேசுவான். கட்டிய கணவன் உண்டான். ஒரு பெண்ணாகப்பட்டவனை எப்படி ஆதரிக்க வேண்டும் உனக்கு தெரியுமாடி? கட்டிய கணவன் நேரம் கழித்து நாளாக கழித்து கட்டிய கணவன் தன் மனைவியை பார்த்து வந்தான். ஆமா, ஒரு பெண்ணாகப்பட்டவனை எப்படி அனுசரிக்க வேண்டும்? ஒரு மாசம் வீட்டுக்கார வெளியில் போட்டோன்னு வச்சுக்கோ. என்ன எப்படி உடம்பு என்ன யாராவது உனக்கு? ஆமாம்மா. ஏய், உன்னை எப்படி அச்சீரும்? கட்டிய கணவன் வந்துட்டாரு எப்படி உபசரிக்கணும் அவளுக்கு சொல்லு. உபசரிக்கணும் எப்படி வாங்க வாங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உட்காருங்க, ஏறுங்க, எங்க போவாதீங்க. உன்னை விட்டு என்னால இருக்க முடியலங்க, பிரிய முடியல என்னால அப்படின்னு சொல்லணுமா? அப்படியெல்லாம்
இப்படி நாடகம் ஆட்டு ஒரு மாசமா நாடகமே ஆடுறேன். ஆமா வீட்டுக்கு போல ஒரு மாசம் கழிச்சு நீ வீட்டுக்கு போற. ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு போறேன். உன்னை வாசல்லே பார்த்துட்டு உங்க மனைவி. ஆமா. அப்ப என்ன பண்ணும்? எங்க பொண்டாட்டி நேரம் வந்து என் ஜோபை பார்க்கும். ஆமாயா இந்த மாதிரி ஜென்மம் இருந்தா